நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி ரவுண்ட் விளையாட போறோம். அண்ட் இந்த ரவுண்ட்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும், கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு 2 மினிட்ஸ் தருவோம், அந்த 2 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவும் கம்மி பண்ண மாட்டோம். ஸோ எம்கே பாலாஜி இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். வாங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? முதல்ல பாடின பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தயம் படத்தில் சுராங்கனி, அப்புறம் சின்ன மாமியே, இந்த 2 பாட்டு தான் விஜய் அண்ணி சார் சான்ஸ். சுராங்கனி பாட்டு நீங்கள் தான் பாடினீங்களா? ஃபோர்ட் ஃபிகோ நல்ல கார், பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபியஸ்டாவோட புது வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஃபியஸ்டா பாரதியார், டெஃபினட்டாக பாரதியார் தான் வந்து, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தை தாண்டி இந்த காலத்துலையும் ஏற்றுக்க முடியாத சில கருத்துக்களை சொன்னவர்னா எனக்கு தெரிஞ்சு அவரை தான் இருக்கு. நீங்கள் ஒரு சென்டென்ஸில் பதில் சொல்லவே மாட்டீங்களா? சிவகார்த்திகேயன் இப்போதைக்கு இருக்கிறதுல ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு ஹோஸ்ட், டெஃபினட்டாக ப்ராமினெண்ட்டான ஹோஸ்ட்ன்றீங்க நீங்கள். கமல்ஹாசனுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஜென்ரலாக எனக்கு ரொம்ப. எந்த படம் பிடிக்கும் சூர்யாவோடது? இந்த ஷூ ஐ திங்க் பூமாவோட மேக்குன்னு நினைக்கிறேன், பட் சைஸ் 12 ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் சைஸ் 12ஆ? சிவகார்த்திகேயன் சினிமாவில் நடிக்கிறேன், நானும் கேள்விப்பட்டேன். கரெக்டாக, ஆக்சுவலி நானும் கேள்விப்பட்டேன். பட் அவர் பார்க்குறதுக்கு காமெடியாக சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் தேவைப்படுதுனா 6 பேக்ஸ் கூட ஈஸியாக கொண்டு வந்துருவாருன்னு எனக்கு. இல்லை, நீங்கள் 4 லைனு கம்மியாக பேசவே மாட்டீங்களா? ஷெவ்ரலே க்ரூஸ் நல்ல கார் தான், பட் ஐ மீன் டீசலில் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த ஏன் காரை பற்றியே பேசுறீங்க? பிடிக்குமா ரொம்ப? இந்த ஜீன்ஸ் வந்து கவுட்டன் ஒரு பிராண்டு, இது எழுதினதெல்லாம் வந்து இன்டென்ஷனலாக நானே எழுதலை, அது ஒரு டிசைன். அது ஸோ பிரியா இமேஷ் நல்ல சிங்கரா, அனிதா நல்ல சிங்கரா? பாரதியார் பற்றி எனக்கு பர்சனலாக வந்து ஏன் பிடிக்கும் அப்படின்னா வந்து, முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் தாண்டி ஐ திங்க் வந்து அறிவை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, பட் அதை செஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்ச பாரதியார். அறிவா நிறையா சொல்லியிருக்காரா பாரதியார்? கமல்ஹாசன் சார் ஏன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து 2-3 தடவை தோத்துட்டா அதை விட்டுருலாங்க, பட் எவ்வளோ தான் மக்கள் வந்து ஏற்றுக்கலனால ஏற்றுக்கிறது இல்லை. அந்த கேமரா ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான், ஏன்னா கேமரா ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்குது. எந்த கேமரா? இந்த ஃப்ளோர் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழுக்காக இருக்குது, ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிக்கல? அப்போ ஐ திங்க் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் அப்படின்றவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நாத்திக கருத்தை வந்து ரொம்ப யாராதான் பிடிக்காது உங்களுக்கு? நான் வந்து அதுக்கப்புறம் பண்ணது மேஜராக கொடுத்தது செக்ஸ் லேடி, பட் அங்காடி தெருன்ற படத்தில் எங்கே போவேணும், அப்புறம் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அதுலேயும் பாடி. அதில் என்ன பாட்டிங்க? இரும்பு. உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு எம்கே பாலாஜி. ஸோ வெல் பிளேட். ஒரு 2 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. போங்க உட்காந்துங்க போங்க. எம்கே பாலாஜி தொடர்ந்து அடுத்ததாக விளையாட போகிறது அனிதா, நீங்கள் தான். அனிதா நீங்கள் ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். காதில் என்னங்க தோசைக்கல்? ரஹ்மான் சார் பண்ணணும்னு ஆசை தான். யாருக்கு பண்ணும்? எனக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். என்ன செடி? அப்பா சின்ன வயசில் ரொம்ப திட்டுவார். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? என் தம்பி இப்போ தான் ஜாப் வேறு மாற்றிருக்கான். மதியானம் சாப்பிட்டீங்களா? என்னோட கசின்ஸ் எல்லாம் யூஎஸில் இருக்காங்க. யூஎஸ்லையா? நாளைக்கு ஹோட்டல் போகிறேன். என்ன ஹோட்டலுக்கு போகிறீங்க? நேத்தி காஞ்சனா படம் பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சா? அம்மா இப்போ தான் ரிட்டையர் ஆனாங்க. இந்த செட்டு எப்படி இருக்கு? நேத்திக்கு ஆக்சுவலாக நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், இருந்தாலும் என்னால் ரெக்கார்டிங் போக முடியல. இந்த எபிசோட் ஜாலியாக இருக்கா உங்களுக்கு? என்னோட சித்தி இங்கே தான் இருக்காங்க. வாடா வாடா பையா, நீங்கள் தானே பாட்டினீங்க? பாட்டி லாஸ்ட் இயர் தான் இருந்து போனாங்க. பாட்டியா? நாளைக்கு ஷூட் கேன்சல் ஆகிடுச்சு. தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா? என்னோட வித்யாசாகர் சார் கம்போசிஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட வித்யாசாகர் சாரா? நான் வந்து 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். எங்கே, எந்த ஏரியாவில்? ரொம்ப ரோடு பயங்கர நாய்ஸி. இப்போ அவுட் ஆகிட்டீங்கல்ல? நாளைக்கு தானே நான் வந்து உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லியிருந்தேன். எங்கே பாட்டு பாடுறதுக்கா? பக்கத்தில் ஒரு மாவு மிஷின் மில் இருக்குது. எங்கே இருக்குது? எங்களோட வாட்ச்மேன் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவார் வாட்ச்மேன்? என்னோட ஹஸ்பண்ட் ஒரு 5 இயர்ஸ் யூஎஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்கார் இப்போ? எனக்கு ஒரு மெய்டு இருக்காங்க, அவங்க எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஹஸ்பண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ 2 மணிக்கு ரெக்கார்டிங் இருக்குது. சினிமா பாட்டா? பயங்கரமாக கண்ணு வலிக்குது. வாடா வாடா பையா ஒரு வாட்டி பாடுங்க. இந்த அதே இது ஷோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியா இமேஷ் பாடினதுல எந்த பாட்டு பிடிக்கும்? என்னோட ஃப்ரெண்ட்ஸில் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கா. ஆஸ்திரேலியாலையா? என்னோட கோசிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை ரொம்ப பிடிக்கும்? நாளைக்கு வந்து ஹோட்டல் போகணுன்னு தான் நினச்சேன், ஆனாலும் இப்போ போக முடியுமான்னு தெரியல. உங்கள் தம்பி என்ன படிக்கிறாரு? ஹஸ்பண்ட் வந்து என்ஜினியரிங் பண்ணார். எங்கே? என்னோட பேரண்ட்ஸ் இன்லாஸ் எல்லாருமே இங்கே சென்னையில் தான் இருக்காங்க. சென்னையில் தான் இருக்காங்க. சித்தி வந்து முடிஞ்சிங்க போங்க ப்ளீஸுங்க. எல்லாம் பிஹெச்டி முடிச்சு வந்திருப்பாங்க போல. ஐயோ. ஸோ பிரியா இமேஷ் ப்ளீஸ், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். ஓகே வாங்க பிரியா இமேஷ். பிரியா இமேஷ் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த ரவுண்டில் ஜெயிச்சிருவீங்களா? இந்த ஷூட் நல்லா இருக்கு. எந்த ஷூட்? இங்கே உங்கள் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து நேபாளிஸ் மாதிரி இருக்காரு. ஒருத்தர் இருக்காரா? யார் அவர்? அது இந்த ஷோவில் சிவகார்த்திகேயன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு அவர்? உதவாங்க போகிறாரு.
போச்சு வட போச்சு. ஒரு சான்ஸ் குடியா. இதே விளையாண்டுருக்கலாமா இன்னைக்கு ஃபுல்லா? ஓகே, செத்து விளையாடுவோமா? போய் உட்காந்துக்குங்க. நல்லா விளையாண்டிங்க. மேட்ச் நல்ல வேலை, ஒருத்தர் அவுட் ஆயிட்டாங்க. ஹாப்பி. மாற்றி யோசி ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டில் வந்து எனக்கு ரொம்ப சேடான ரவுண்ட் அப்படின்னு சொன்னோம். 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. பிரியா இமேஷ் நீங்கள் மட்டும் அவுட் ஆனதுனால 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாகுது. ஸோ நீங்கள் ஏற்கனவே 600ல் இருந்தீங்க இல்லையா? இப்போ ஒரு 100 மைனஸ் பண்ணி 500 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. 500 மதிப்பெண்களோட 3வது இடத்தை பிடித்திருக்கிறார் பிரியா இமேஷ். இல்லை அனிதா, நீங்கள் வந்து 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அதனால நீங்கள் இன்றைக்கி ரன்னர் அப் ஆயிருக்கீங்க அனிதா, வாழ்த்துக்கள். ஆரம்பத்தில் 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். அதை வந்து செகண்ட் ரவுண்டில் ஒரு 100 பாயிண்ட் மட்டும் விட்டு 900 பாயிண்ட்ஸோட இன்றைக்கி எபிசோட வின் பண்ணியிருக்காரு எம்கே பாலாஜி, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் 3 பேர் இந்த எபிசோடுக்கு வந்ததுக்கு. அண்ட் இன்னும் நீங்கள் நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ 3 பேர் சேர்ந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் பாட்டு. ஓகே, வரலாமா? எம்மாடி அத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி. நீ பாதி நாம் பாதி சேர்ந்து புட்டா சிவஜாதி. அரச்சம்மா அரப்போமா துவச்ச துடியா துவப்போமா. ராமன் கதைய கேட்போமா, வில்ல வளைச்சு பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா. எம்மா 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 எம்மம்மா. எம்மாடி ஆத்தாடி உன்ன எனக்கு தரியாடி. நான் தாண்டா முதலாளி, நீதான் எனக்கு தொழிலாளி.